உனக்காக சிலுவையில மரித்து உனக்காக உயிர்த்தெழுந்த தெய்வம். எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாததை, அது ஆங்கிலத்துல சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல தியாகம்னுவாங்க. இயேசு நீங்க பார்த்தீங்க இந்த குறு நாடகத்துல எத்தனையோ கஷ்டத்துல இருக்கிறாங்க இல்லையா? நம்ம கூட நிறைய கஷ்டத்துல இருக்கிறோம்ல. ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குறதுக்கு ஒரே ஒரு தெய்வம் தான், அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை நீங்க நம்புனீங்கன்னா, எப்படி இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இயேசு இந்த குறு நாடகத்துல விடுதலை கொடுத்தாரோ, அதே மாதிரி அந்த உயிருள்ள தெய்வம் உங்க கஷ்டத்தையும், உங்களுடைய கண்ணீரையும், உங்களுடைய வேதனையும் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் சரி செய்ய முடியும். அந்த இயேசுவை நீங்க நம்புவீங்களா? இது ஒரு குறு நாடகம் தான், ஆனா இது உண்மையா நடந்தது. 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசுன்னு ஒரு மனிதர் இந்த உலகத்துல வந்தார். அவர் எல்லா கஷ்டத்தையும் அவரே எடுத்துக்கிட்டார். நீங்க பாத்தீங்கல்ல, கண்ணு தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க, பசியில இருக்கிறவங்க, சொல்ல முடியாத வேதனையில இருக்கிறவங்க, அந்த எல்லாத்தையும் இயேசு சிலுவையில எடுத்துக்கிட்டார். சிலுவையில ஏத்துக்கிட்டு உனக்காக உயிரை கொடுத்தார். எந்த ஜனங்களுக்காக அவர் செய்தாரோ அதே ஜனங்கள் அவரை எட்டி உதைச்சாங்க இல்ல? ரொம்ப வேதனையானது. அந்த இயேசு நீ நம்புவியா? மரித்த இயேசு இப்போ உயிரோடு இருக்கிறாரு. நீ இருக்கிற இடத்துல நீ கண்ணை மூடிட்டு, ஏசப்பா எனக்கும் நிறைய கஷ்டம் இருக்கு, எனக்கும் இந்த கஷ்டம் எல்லாம் போகணும் அப்படின்னு நீ இயேசுகிட்ட வேண்டிக்கிட்டனா, கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம், உனக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் இயேசு, இந்த மெய்யான தெய்வமாகிய இயேசு உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்குவாரு. நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாமா? நீங்க இருக்கிற உட்காந்துக்கோங்க, கண்ணை மட்டும் மூடிக்கோங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, எனக்கு வெளியில சொல்ல முடியாத கஷ்டம்லாம் இருக்கு. நான் இன்னைக்கு இந்த தம்பி கூட வர்ஷிப் டைம்ல சொன்னாங்க இல்லைங்களா, நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லுவோமா, உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தரேன், உங்க மனசுல இருக்கிற என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க கண்ணை மூடிக்கோங்க, எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, விளையாடாதீங்க, உங்க கஷ்டத்தை இயேசுகிட்ட சொல்லுங்க. எல்லாம் கண்ணு மூடி இருக்கட்டும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும், ஒருவேளை உங்க அப்பா குடிக்கலாம், இல்ல உங்க வீட்டுல உனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லாம இருக்கலாம், உன்னை யாரும் உங்ககிட்ட பேசாம இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல காசு இல்லாம இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படலாம். ஒருவேளை உனக்கு படிப்பு வரல அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே ஏசப்பா, நான் அனாதை அப்படின்னு சொல்லலாம். நீ மனசுல நீ எதை நினைச்சுக்கிட்டு நீ ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு, எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்க எந்த வயசு வேணா இருக்கலாம், குட்டி பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா கூட இருக்கலாம். இந்த குறு நாடகத்துல எப்படி இயேசு எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தாரோ அதே மாதிரி உனக்கும் செய்வாரு. எல்லாம் கண்ணு முடிக்க ஒரே ஒரு நிமிஷம் உன்னுடைய கஷ்டம். ஒருவேளை நீ அழுதுட்டே இருக்கலாம், ஏசப்பா எப்பவுமே நான் அழுதுட்டே இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க, எங்க அப்பா எப்பவுமே என்ன எங்க வீட்டுல குடிச்சிட்டு எல்லாரையும் அடிப்பாரு, எங்ககிட்ட காசே இல்லை ஏசப்பா, ரொம்ப கஷ்டப்படுறோம், நிறைய நேரம் சாப்பிடுறது கூட வழி இல்லாம இருக்கிறோம். என்ன கஷ்டம் இருந்தாலும் நீ மனசுல சொல்லிக்கோ, இயேசு கஷ்டத்தை கண்டிப்பா நீக்குவாரு. அவர் உயிர்த்தெழுந்த கடவுள், அவர் மரித்தார், ஆனா 3ஆம் நாள் உயிரோட எழுந்த தெய்வம் அவரு. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நீ அழுது கூட சொல்லலாம், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசப்பா, என்னால வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கூட நீ யோசிக்கலாம். இந்த இயேசு உன் பக்கத்துல இருக்கிறார். அன்பு மகளே, அன்பு மகனேன்னு உன்னை தொடுறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். நீ யார் வேணா இருக்கலாம்,
நீ எந்த ஊர்ல இருந்து வேணா வந்திருக்கலாம், அந்த இயேசு உன்னை தொடுறாரு. நிறைய பேர் நினைச்சீங்களா, நான் அனாதை இயேசப்பா, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உனக்கு அப்பாவா இருப்பாரு. ஏசப்பா உனக்கு அம்மாவா இருக்க போறாரு இன்னில இருந்து. நீ சொல்றல்ல, ஏசப்பா எங்க அப்பா நல்ல அப்பாவா மாறணும், எங்க அம்மா நல்ல அம்மாவா மாறணும்னு நீ யோசிக்கிறல்ல, இயேசு கண்டிப்பா செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை ஏக்கத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த குரு நாடகத்துல எப்படி பல கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க விடுதலை கொடுத்தீங்களோ, அதே மாதிரி இந்த குட்டி குட்டி பிள்ளைங்க ஆசையா இங்க வந்திருக்கிறாங்க அப்பா, உங்களை தேடி வந்திருக்கிறாங்க. இயேசு எனக்கு ஏதாவது செய்வாரான்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள நீங்க தொடுங்க சுவாமி, அவங்க கண்ணீரை தொடைங்க. நீர் உயிருள்ள தெய்வம், மெய்யான தெய்வம், மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வம். நீர் ஒரு நல்ல தெய்வம் சுவாமி, நல்ல கடவுள் நீங்க, அன்புள்ள கடவுள் நீங்க சுவாமி. இந்த பிள்ளைகள் அன்புக்காக ஏங்குறாங்க. எனக்குன்னா அன்பு கொடுத்த யாருமே இல்லை, எங்க அப்பாவும் காலையில போயிடுறாங்க, எங்க அம்மாவும் போயிடுறாங்க, என்கிட்ட அன்பா பேசுறதுக்கு யாருமே இல்லை ஏசப்பா. இயேசு உனக்கு அன்பை கொடுப்பார். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகள் கண்ணீரை துடையுங்க சுவாமி. இந்த இந்த சர்ச்சில இருந்து அந்த பிள்ளைகள் வெளியில போகும்போது பாட்டு பாடின மாதிரி சந்தோஷத்தோடு அவங்க போட்டோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.